இது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு தேவையில்லாத பார்ட் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தாலும் கொஸ்டின் நான் படிக்கிறேன், ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் கபூர் மற்றும் அனில் கபூர் ஒரு தேர்வை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1/2 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. அர்ஜுன் கபூர் பதிலளித்த கேள்விகளில் 10% கேள்விகளுக்கு தவறாக பதிலளித்து அவர் 85 மதிப்பெண்களை பெறுகிறார். இது தேர்ச்சி மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகம். அனில் கபூரும் பதிலளித்த கேள்விகளில் 20% கேள்விகளுக்கு தவறாக பதிலளித்து அவர் 70 மதிப்பெண்கள் பெறுகிறார். இது தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 3 மதிப்பெண்கள் குறைவு. பதிலளிக்கப்படாத கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை அல்லது கழிக்கப்படுவதில்லை எனில் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு? இல்லை இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அதே போல இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் இது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே, மற்ற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது. டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்போ அவர் வந்து 85% மார்க் எடுக்கிறாருன்னா முன்னாடி என்ன மார்க் அவர் எதிலிருந்து அவ்வளோ எடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மார்க் தெரியாதால அதை எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 85%. அப்போ நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம்னா கூடவே வந்து 100 போட்டுக்கணும். டிவைட் பண்ணணும் 100. அது நமக்கு தெரிஞ்சது தான். சொல்லியிருந்தாங்கன்னா இது தேர்ச்சி மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து 6 மதிப்பெண் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து 85% இருந்து 6 மதிப்பெண்ணை நம்ம கழிச்சிக்கணும். அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, 70% மதிப்பெண்கள் பெறுகிறார் இன்னொருத்தர். இது தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 3 மதிப்பெண்கள் குறைவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்னும் 3 மார்க் எடுத்திருந்தா அவர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன அந்த பிகினிங் மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அடுத்து 70% கொடுத்துருந்தாங்க. அந்த சதவீதத்துக்காக கீழே 100 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். பிளஸ் வந்து 3, ஏன்னா 3 மார்க் எடுத்தா அவர் பாஸ் ஆயிடுவார் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்படியே நீங்க 85x by 100 minus 6 equal to 70x by 100, அதே போல பிளஸ் 3. இப்போ இங்க இருக்கிற r இந்த பக்கத்தை கொண்டு வந்துடலாமா? மைனஸ்ல இருந்தா பிளஸ் ஆகுமா? இப்போ நம்ம டைரக்டா இந்த ஸ்டெப்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 6 3 9. இப்போ இங்க கீழே இருக்கிறத நம்ம அடிக்கலாமா? இப்போ நீங்க வந்து கிராஸ் பெருக்கல் பண்ணணும். இங்க டைரக்டா நீங்க அடிச்சுட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடிச்சாலும் சரி, நான் வந்து அடிச்சுட்டு வந்து பெருக்க போறேன். இந்த இடத்துல 100ன்னு இருக்குன்னா 5ஆல் அடிக்கலாமா? 25 100, 1 5 5 4 5 20. அடுத்து பார்த்தோம்னா 25 100 தான். 1 5 5 7 5 35. அப்போ இந்த இடத்துல இருக்கிற 20க்கு 20 கேன்சல் ஆகும். அதுக்கு முன்னாடி இதை நீங்க வந்து பெருக்கிடணும். நான் இங்கேயே வந்து ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்த ஸ்டெப்பு 14x by 20. அதே போல வந்து 2 9 18 அப்படின்னா 180 ஆச்சுங்களா? நாங்க வந்து அடிக்கல, இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் கீழக்கு வர மாதிரி. 20 கீழே நான் வந்து டைரக்டாவே அடிச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 17x, அதே போல 14x இருக்கு. இந்த 14x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 17x மைனஸ் 14x ஈக்குவல் டு 180. அப்போ 3xன்னு இருக்குமா? 17ல 14 போனது அப்படின்னா அடுத்து 180. 3ஆல் அடிச்சோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 60. இப்போ x என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த x கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற இதுலையோ இல்லை இதுலையோ ரெண்டுல எதுலனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். இந்த 60 தூக்கு நம்ம இதில் போடுவோமா? 60 into 70 by 100 plus 3. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 42 plus 3 ஈக்குவல் டு 45. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ் மார்க். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சரும் கூட. கொஸ்டின் நம்பர் வந்து 84ங்களா? ஆமாம், அதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சி தான் ரைட்.